வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஆங்கில புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும், முயற்சிகளில் வெற்றியையும் நிறைவையும் கொண்டு வரும் என தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரகதி கூட்டங்களால் 85 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் முடுக்கிவிட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியை வேகப்படுத்த சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் என்ற 3 அம்சங்களை பின்பற்ற வேண்டும் எனவும் கூறினார். மறைந்த பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் தொலைநோக்கு பார்வை இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையிலான கூட்டாண்மை வளர்ச்சிக்கு வழிகாட்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விக்சித் பாரத் ஜீராம்ஜி திட்டம் கிராமப்புற விவசாயிகளையும் பெண்களையும் ஊக்குவிக்கும் என்றும் அனைவருக்குமான வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் என்றும் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வரும் 26ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதன்முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்க உள்ளது. இதற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவிலின் நோக்கம் எனும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டு வருகிறது. ஆங்கில புத்தாண்டையொட்டி அதனை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள புனித அன்னை பாத்திமா ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா திரு ஏ.கே.டி. ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.